நம்ம என்ன செய்கிறோம், உள்ளே கொண்டு போய் யூட்ரஸ்குள்ளே வச்சிடும். அது ரொம்ப நடக்க சிரமப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு உள்ளே வச்சிடும், அவ்வளோதான். ஸோ ஐவிஎஃப் மெத்தடில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சில ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து அந்த நல்ல முட்டையை வந்து நிறைய முட்டைகள் வர மாதிரி அந்த லேடிஸ்க்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டுரும். பர்டிகுலர் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அந்த எக்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துட்டு அந்த ஹஸ்பண்டோட செமன் எடுத்து அதில் ஒவ்வொரு ஸ்பெர்மாக எடுத்து ஒவ்வொரு எக்குக்கும் ஒரு ஸ்பெர்ம் அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்லேயே அந்த எக்குக்குள்ளேயே அந்த ஸ்பெர்மை வந்து இன்ஜெக்ட் பண்ணிடும். அது வந்து நம்ம எல்லாமே லேப்ல செய்கிறோம். அதுக்காகத்தான் அதுக்கு வந்து இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த லேப்ல செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அது வந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். நடந்ததுக்கப்புறம் அது கரு எம்பிரியோஸ் ஃபார்ம் பண்ணும். அந்த ஃபார்ம் பண்ண எம்பிரியோ 5 நாள் லேப்லேயே வளர விட்டுட்டு அந்த 5 நாள் கரு எடுத்து நம்ம வந்து மறுபடியும் அந்த பெண்ணோட கர்ப்பப்பைக்கு உள்ளே வச்சிடறோம். அதுக்கு பேர் தான் ஐவிஎஃப்.